ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ட். இந்த வீடியோவில் நம்மளுடைய தலைமுடி கருக்கருன்னு நீளமாக வளர்கிறதுக்கு ஒரு ஈஸியான எண்ணெய் தயாரிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, நம்ம காய்கறி கடைக்கு போகும்போது நம்மளுக்கு நிறைய கொடுப்பாங்க கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலையை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து எப்படி நம்ம தலைக்கு தடவுனா நம்ம முடி கருக்கருன்னு கொட்டாமல் நீளமாக வளரும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. 100 கிராம்னா ஒரு 2 கொத்து 3 கொத்து நம்ம ஒரு வாட்டி காய்கறி வாங்க போகும்போது எவ்வளோ கொடுப்பாங்களோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெயை அது கருவேப்பிலையை முதல்ல தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை துணிலேயோ போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வைக்கிறதுனா வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழல் வளர்த்தி காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை கடாயில் ஊற்றி ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கடாயில் ஊற்றி நம்ம மிதமான சூட்டில் காய வைக்கணும். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு இந்த கருவேப்பிலையை அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு அதோடைய சாரெல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கிட்டு தேங்காய் எண்ணெய் பச்சை கலரில் மாறிடும். அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா இறக்கி ஆற வச்சு நம்ம தலைக்கு தேய்ச்சி வரணும். இது நம்ம முடி கொட்ட ஆரம்பித்த பிறகோ இல்லை முடி வெள்ளையாக ஆரம்பித்த பிறகோ நம்ம இதை செஞ்சால் அந்தளவுக்கு நம்மளுக்கு பயன் கிடையாது. நம்மளுடைய குழந்தைங்க சின்ன குழந்தையிலேருந்தே இதை நம்ம கருவேப்பிலை எண்ணெயை ப்ராக்டிஸ் பண்ணணும். கருவேப்பிலைன்றது நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவுறது. அதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் அதில் சாப்பாட்டிலேருந்து எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி எண்ணெயாக காய்ச்சி தேய்க்கும் போது நம்ம குழந்தைங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எண்ணெயும் ரொம்ப வாசனையாக இருக்கும். அது ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த வாசனையை விடவே முடியாது. அந்த எண்ணெயை தான் நம்ம மறுபடியும் விரும்புவோம். இதோட குளிர்ச்சி ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க பெரிய நெல்லிக்காயும் இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் நிழல் உலர்த்திட்டு இந்த கருவேப்பிலை போடும்போது அந்த பெரிய நெல்லிக்காயும் அந்த கருவேப்பிலையோட போட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கான எல்லா சத்தும் இதுலேருந்தே கிடச்சிரும். முடியும் நீளமாக கருக்கருன்னு நம்மளுக்கு வளரும். இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ.